ஹாப்பி நியூ இயர். வெல்கம் டு 2025. தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையாங்கிறதுல இங்க ரெண்டு பேரு கருத்து இருக்கு. கொஞ்சம் பேர் திருவள்ளுவர் பிறந்த தினத்தை அடிப்படையா வச்சு திருவள்ளுவர் ஆண்டுன்னு காலத்தை கணக்கிடுறாங்க. நமக்கு கொஞ்சம் அநியாயமா இருந்தாலும் உலகம் ஆங்கில புத்தாண்டு அடிப்படையா கொண்டுதான் இயங்குது. ஆங்கில புத்தாண்டின் வரலாறு பல நாடுகளின் வரலாற்றோட பின்னி பிணைஞ்சிருக்கு. கடந்த 500 வருடங்களாகத்தான் ஜனவரி 1ஆம் தேதியை ஆங்கில புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஆண்டின் முதல் நாளுங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்துல முறையா ஒரு காலண்டரை உருவாக்கி பயன்படுத்தினது மெசபடோமிய மக்கள் தான். ஆனா அவங்க காலண்டர்ல ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் இல்லை. ஆண்டுக்கு 10 மாதங்கள் தான் இருந்துச்சு. மார்ச் 25ஆம் தேதியில தான் வருஷமே தொடங்குச்சு. ரோமானியர்களுக்கு இந்த காலண்டர் தப்புன்னு தோணுச்சு. மார்ச் 25ங்கிறது சூரியனோட நகர்வுக்கு முரணா இருக்கிறத கண்டுபிடிச்சு மார்ச் 1ஆம் தேதிய புத்தாண்டுன்னு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நாள் இது வழக்கத்துல இருந்துச்சு. நூமா பாம்பிளிங்ஸ்ங்கிற ரோமானிய மன்னர் இந்த காலண்டரை மாத்தினார். அவர் ஜனவரி பிப்ரவரின்னு 2 மாதங்களை உருவாக்கி கடைசி 2 மாதங்களா காலண்டர்ல இணைச்சார். ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசர் இந்த காலண்டர் நடைமுறையை மொத்தமா மாத்தி நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சார். இயேசு பிறக்கிறதுக்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் உருவாக்கிய காலண்டருக்கு ஜூலியன் காலண்டர்னு பேரு. அவர் ஜனவரி மாசத்தை ஆண்டின் முதல் இடத்துக்கு கொண்டு வந்தார். ஜனவரி 1ஆம் தேதியே ஆண்டின் முதல் நாள்னு அறிவிச்சார். இந்த ஜூலியன் காலண்டரை பெரும்பாலான நாடுகள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பிரிட்டன் மட்டும் ஏத்துக்கல. இயேசு பிறந்த டிசம்பர் 25ஆம் தேதி தான் உண்மையான புத்தாண்டு. அதைத்தான் உலகம் கொண்டாடணும்னு அவங்க அறிவிச்சாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடக்க அந்த காலண்டர்லயே பிரச்சனை இருக்குன்னு போப் 13ஆம் கிரிகோரி கண்டுபிடிச்சார். மெசபடோமியர்கள் ரோமானியர்கள் எல்லோருமே சூரியனை பூமி சுற்றி வர காலத்தை கணக்கிட்டே ஆண்ட வடிவமைச்சாங்க. ஒரு முறை பூமி சூரியனை சுற்றி வர 365 கால் நாள் ஆகும். பாம்பிலியஸ் சீசர் 2 பேருமே இந்த கால் நாளை கணக்கிலேயே எடுத்துக்கல. இதனால 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாள் தனியா நின்னுச்சு. போப் கிரிகோரி அந்த ஒரு நாளை 4வது வருஷ பிப்ரவரி மாதத்துல சேர்த்து அதுக்கு லீஃப் ஆண்டுன்னு பேரு கொடுத்தார். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் 29 நாள் மட்டும்தான் வரும். இந்த அறிவியல் பூர்வமான சீர்திருத்தத்தை உலகம் முழுவதுமே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா நாடுகள்லையுமே ஜனவரி 1ஆம் தேதிய புத்தாண்டா ஏத்துக்கிற நடைமுறை தொடங்கிடுச்சு. ஆங்கில புத்தாண்டு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி ஆங்கில மாதங்களோட பெயர்கள் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரோமானியர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னால ஜானூஸ்ங்கிற கடவுளை வணங்குவாங்க. ஆண்டோட தொடக்கத்துக்கும் ஜானூஸ குறிக்கிற மாதிரி ஜனவரின்னு பேரு வச்சுட்டாங்க. ஜானூஸ் கடவுளை பத்தி இன்னொரு செய்தியும் இருக்கு. கடந்த காலத்தையும் வரும் காலத்தையும் குறிக்கிற மாதிரி அவருக்கு 2 தலைகள் இருக்காம். ரோமானியர்கள் தங்கள் பகுதியை தூய்மைப்படுத்தி புதிதாக்குறத ஒரு விழாவாவே கொண்டாடுவாங்க. அந்த விழாவுக்கு பேரு பேப்ரம். அந்த விழா வர ஆண்டோட 2வது மாசத்துக்கு பிப்ரவரின்னு பேரு வச்சாங்க. ரோமானியர்கள் விவசாயத்துக்கான கடவுளா வணங்கப்படுறவர் மார்ஸ். வேளாண்மைக்கான மாதமான 3ஆம் மாதத்தை விவசாய கடவுளின் பெயரால் மார்ச்னு அழைக்க தொடங்கினாங்க. ஏப்ரலிஸ் என்ற லத்தீன் வார்த்தைக்கு திறப்புன்னு பொருள். மலர்கள் மலரும் காலம் இது. ஏப்ரலிஸ் தான் ஏப்ரல்னு மாத்தப்பட்டிருக்கு. கிரேக்க ரோமானிய பெண் கடவுளான மையாவோட நினைவாகத்தான் மே அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. மையா தான் குழந்தை வரம் கொடுக்கிற ஒரு தெய்வம். கடவுள்களின் ராணியான ஜூனோவின் நினைவா ஜூனுங்கிற பேரும், ஜூலியன் காலண்டரை உருவாக்கின ஜூலியஸ் சீசர் நினைவா ஜூலைங்கிற பேரும் வந்துச்சு. ரோமானிய சர்வாதிகாரியான அகஸ்டஸ் சீசருக்கு மரியாதை செலுத்தும் விதமாதான் ஆகஸ்ட்ங்கிற பேர் வைக்கப்பட்டது. ஆரம்பத்துல ஓராண்டுங்கிறது 10 மாதங்கள் கொண்டதாகத்தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ரோமானிய மொழியில் 7ஐ குறிக்கிற வார்த்தை செப்டம், 8ஐ குறிக்கிற வார்த்தை நவம், 10ஐ குறிக்கிற வார்த்தை டீசம். 8வது மாதம் 9வது மாதம் 10ஆம் மாதங்கிறத குறிக்க அதுவே செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர்னு மாறிடுச்சு. காலம் அதோட தடத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டுகளும் அடுத்தடுத்து வந்து போய்கிட்டு இருக்கு.
நம் வாழ்க்கையில இந்த ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுல அளவுகோல் தான் அடுத்த ஆண்டுக்கான உந்துதலாகவும் உற்சாகமாகவும் அமையும். இனிமேல் இதை செய்ய மாட்டேன், இதை செய்வேன்னு வலிமையா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உறுதியா அதை கடைபிடிங்க. 2025 நம்பிக்கையான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணும். ஒருத்தருக்கொருத்தர் நம்பிக்கையா இருப்போம். நோயை, பதற்றத்தை, நெருக்கடிகளை வெல்வோம். ஹாப்பி நியூ இயர்.